தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 13வது வாரம் வெள்ளிக்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, இயேசுவின் தெய்வீக இதற்கு சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். நம்மீது கொண்ட அன்பினால் நமக்காக குத்தி திறக்கப்பட்ட இதயம், தன்னுடைய இறுதித்துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சிந்தி நமக்கு இறையருளை மீட்பையும் பெற்றுக் கொடுத்த இதயம், நம் ஒவ்வொருவருக்காக ஏக்கத்தோடு வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கின்ற இதயம் நமக்காய் திறந்திருக்கின்றது. அந்த இதயத்தினுடைய அன்பை நாம் முழுமையாக சுவைக்கவும், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய வாழ்க்கையால் அந்த இதயத்திற்கு எதிராக செய்த குற்றம் குறைகளுக்காக, தோஷ துரோகங்களுக்காக, நம்மாலும் பிறராலும் செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்காக பரிகாரம் செய்து இதய அன்பை முழுமையாக சுவைத்து அனுபவிக்க அந்த இதயத்துக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்ட ஒப்பற்ற நாள் இது. இந்த நாளிலே ஒரு சந்தி இருக்க முடிந்தவர்கள் ஒரு சந்தி இருந்து நல்ல பாவசங்கித்தனம் செய்து கல்வாரி வழியிலே பங்கெடுத்து நற்கருணை ஆண்டரை உட்கொண்டு அவரோடு இணைகின்ற பொழுது மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசுவின் திருதயம் வாக்குத்தத்தமாக கொடுத்தது, அவர்களை நான் அழிய விடமாட்டேன், அவருடைய ஆன்மா அழிவை காணாது என்கின்ற இயேசுவின் வாக்குறுதி நம்மிலும் நிறைவேறுவதாக. அத்தகைய அருள்மிகுந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே முயற்சிப்போம். இயேசுவின் இதய அண்டையில் வந்து அந்த இதய அருளை முழுமையாக சுவைத்து அதை நாம் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வாய்க்கால்களாக மாறுவோம். யோவான் 16:20 உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லி இருக்கின்றது. எரேமியா 31:13 அவருடைய அழுகை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்கள் ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல் 30:11 ஆண்டவரே, நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணையை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தி இருக்கின்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எசாயா 38:17 ஆண்டவரே, என் கசப்பு மிகு அனுபவத்தை நலமாக மாற்றிவிட்டீர், மனம் கனிந்து அழிவின் குழியிலிருந்து என் உயிரை காத்தீர் என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, யோவானட்சி அழகாக சொல், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி, இப்படி நாம் மகிழ்ச்சியாக இருக்க நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைத்திருக்கின்றார். நம் கண்ணீரை துடைத்து கவலையை போக்கி நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகம் அதற்கு சற்று மாறுபட்டதாக இருக்கின்றது. இறைவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இருப்பதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே ஆமோஸ் வழியாக இறைவன் சொல்வது என்னவெனில், இதோ உங்களுக்கு அந்த நாள் வந்தே தீரும், அது கசப்பு மிகுந்த நாளாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஒரு வெறுக்கத்தக்க நாளாக, உங்களுக்கு புலம்பலின் நாளாக, உங்களுடைய வேதனையின் நாளாக அந்த நாள் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். என்ன வேறுபாடு? உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னவர் இங்கே உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் உங்களுடைய பாடல்களை புலம்பல்களாகவும் மாற்றப் போடுகிறேன் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தீத்து புத்தகம் 3:11 பவுலுடையார் சொல்வதை போல, அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீர்ப்பளித்து கொண்ட பாவிகள் என்பது உனக்கு தெரியாதா என்று சொல்லப்படுகின்றது. அதைத்தான் எசாயா 59:2 உங்கள் தீச்செயல்களை உங்களுக்கும் எனக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன, உங்கள் பாவங்களே நான் செவி கொடுக்காதவாறு எனது முகத்தை உங்களிடமிருந்து மறைத்து விட்டன என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு சகோதரமே, இதோ ஆண்டவரின் நாளை பற்றி இன்றைய முதல் வாசகம் சொல்லி காட்டுகின்றது. ஆண்டவருடைய முதல் வருகையானது இரக்கத்தின் வருகையாக, மீட்பின் வருகையாக அமைந்தது. அதே வேளையிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகையானது நீதியின் வருகையாக இருக்கும் என்பதை ஆமோஸ் மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். நீங்கள் செய்த அநீதியை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுப்பதாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த அளவிற்கு அநீதிகளை பிறருக்கு எதிராக செய்கின்றீர்கள், ஏழைகளை வதைக்கின்றீர்கள், அவர்களை ஏமாற்றுகின்றீர்கள், அவரிடம் இருப்பதையும் பிடுங்கிக் கொள்ளுகின்றீர்கள். இப்படி செய்துவிட்டு உங்கள் காணிக்கையை ஆண்டவராக என்னிடம் செலுத்த வருகின்றீர்கள் என்று சொல்லி இறைவாக்கில் புத்தகத்திலே மக்களை சாடுவதாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அன்று ஆமோஸ் சொல்வது, அந்த நாள் மிகவும் கசப்பான நாளாக இருக்கும் என்று சொல்லி, இந்த நாள் வருவதற்கு முன்னால் மற்றொரு நடக்கும் என்று சொல்லி ஆமோஸ் இறைவாக்கில் சொல்லுகின்றார். பஞ்சம் ஏற்படும், மிக கொடிய பஞ்சம் ஏற்படும். உலகின் ஒரு முனையிலிருந்து மறுமுறை வரைக்கும் நீங்கள் தேடி அலைவீர்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லுகின்றார்.
என்ன பஞ்சம் அது? அவரே சொல்லுகின்றார், உணவு கிடைக்காத பஞ்சமோ, நீர் கிடைக்காத பஞ்சமோ, அல்லது உங்கள் தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தேவையான பொருள் கிடைக்காத பஞ்சம் அல்ல, மாறாக இறை வார்த்தையை பற்றிய பஞ்சம் என்று சொல்லுகின்றார். ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டோர் வார்த்தை படைக்கும் ஆற்றலை கொண்டதா. இறை வார்த்தை மனிதனுடைய வாழ்வுக்கு வழியாகும், அவ்வாழ்வுக்கு ஒளியாகும் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. வாழ்வு தருகின்றது என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்றார். மன்னிக்கும் ஆற்றலை கொண்டது, குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டது, புதுப்பிக்கும் ஆற்றலை கொண்டது, உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகின்ற ஆற்றலை கொண்டது, திடப்படுத்துகின்ற ஆற்றலை கொண்டது, இதயத்தை மாற்றி போடுகின்ற மனமாற்றத்திற்கு தூண்டுகின்ற வல்லமையை கொண்டது, புது வாழ்வை கொடுக்கக்கூடியது. இத்தகைய அருள் மிகுந்த வார்த்தைக்கு பஞ்சம் ஏற்படும் என்று சொல்லுகின்றார். இப்போது உங்கள் கைகளில் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த வாய்ப்புகள், ஆனால் அதை நீங்கள் பயன்படுத்தாத பொழுது, இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்காத போது பஞ்சம் வந்தே தீரும் என்று சொல்லி உறுதியாக சொல்லுகின்றார். அன்பு சகோதரமே, இதோ அன்று ஆமோஸ் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு சொன்ன கடவுள் இன்று நமக்கும் சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்வை அலசி பார்க்க, நாம் பிறருக்கு எதிராக செய்கிற அநீதியை நினைத்து பார்த்து ஆண்டவன் அருகிலே வரவும் மன்னிப்பை கேட்கவும் நம் வாழ்வை மாற்றிக்கொள்ளவும் அழைப்பை விடுக்கின்றார். அதே போல இதோ இன்று நமக்கெல்லாம் ஒப்புயர்வற்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இறை வார்த்தையை படிக்க, தியானிக்க, சிந்திக்க, இறை வார்த்தையை சுமந்து செல்ல. ஆனால் நம்மள எத்தனையோ பேர் இறை வார்த்தை மீது அக்கறை அற்றவர்களாக இருக்கின்றோம். இறை வார்த்தைக்கு செவிமடுப்பவர்களாக இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறை வார்த்தையை பற்றி கவலைப்படாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்குத்தான் எச்சரிக்கை ஆமோஸ் விடுக்கின்றார். ஒரு நாள் வரும், அப்பொழுது நீங்கள் தேடுவீர்கள், அலைவீர்கள், ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லுகின்றார். நாமும் நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். அனுதினமும் இறை வார்த்தையை படிப்போம். இறை வார்த்தை என்கின்ற உணவினாலே நம்மையே திடப்படுத்திக் கொள்ளுவோம். அதைத்தான் இன்றைய திருப்பாடல் 119 சொல்லுகின்றது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் சொல்லாலும் உயிர் வாழ்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டோடைய வார்த்தை நமக்கு உயிரை கொடுக்கக்கூடியது, நமக்கு ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கக்கூடியது, சாத்தானை வென்றெடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடியது. அதை தான் எபேசியர் புத்தகம் 6 சொல்கிறார், இறை வார்த்தை என்னும் வாளை உங்கள் கரங்களிலே தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல். ஆகவே இறை வார்த்தையை படித்து தியானித்து அதை வாழ்வதன் வழியாக இறை வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுவோம். நாம் ஒவ்வொருவரும் வாழும் விவிலியமாக மாறுகின்ற பொழுது இந்த இறை வார்த்தை பஞ்சம் வந்தாலும் அதில் நம் உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தை நமக்கு ஒளியாக வழியாக இருக்கும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் வெள்ளிக்கிழமையாக இந்த நாளிலே உம்முடைய தெய்வீக திரு இதய அன்பை சுவைத்து மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீரை கொடுத்திருக்கின்றீரே. உம்முடைய திறந்த இதயத்தால் நீர் கொடுக்க விரும்புகின்ற உம்முடைய அருளின் நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அழைப்பை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீரே. அதற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய திரு இதயத்திலிருந்து சுரந்தோடுகிற இரத்தத்தினால் தண்ணினால் எங்களை கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்கும் ஆண்டவரே, உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய அருளை பெற்றுக்கொண்ட, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொண்ட, உம்முடைய வல்லமையால் நிறைக்கப்பட்ட மனிதர்களாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் வாழ்வோமாக. இந்த நாளில் கிடைக்கின்ற வாய்ப்பையெல்லாம் தக்க முறையில் பயன்படுத்தி அயலாரை அன்பு செய்வதன் வழியாக உம்மை இந்த உலகிற்கு நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோமாக. மக்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கொடைகளை கொடுத்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்க செய்தருள்வீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.